வணக்கம் உறவுகளே. ரைஸ் மில் தான் போயிருந்தேன். கடலை புண்ணாக்கு வாங்கிட்டு வந்து நம்ம ஆர்கானிக் வயலுக்கு இடுபொருள் கொடுக்கறதுக்காக அரைக்க போயிருந்தேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு துகள்களாக மாற்றணும். ஏன்னா கட்டி கட்டியாக போட்டோம்னா ஒரே இடத்து விழுந்துடும். அதனால் வந்து சிறு சிறு துகள்களாக வந்து மாற்றுறதுக்காக அரைச்சி நானுமே எடுத்துகிட்டு வந்து வீட்டில் ஆல்ரெடி நம்ம வந்து எள்ளு புண்ணாக்கு, இழுப்பு புண்ணாக்கு, பொங்க புண்ணாக்கு எல்லாமே நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். அதையுமே கூட வந்து கலந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து கலக்கணும். ஏன்னா ஒரு ஈவனாக இருந்தால் தான் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொட்டி நல்லா ஈவனாக கலந்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கழனிக்கு போட்டாச்சு. அது வந்து என்னென்னா தூய மல்லிக்கும் கருப்பு கவுனி, சீரக சம்பா எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஜீவாமிர்தம், மீன் அமிலம், பஞ்சகாவியம் இது எல்லாத்தையுமே வந்து கலந்து நீர் கூடியே வந்து நம்மளும் வந்து பாய்ச்சிரும். ஏன்னா அப்போ தான் வந்து ஈவனாக க்ரோத் ஆகும்னு சொல்லிட்டு உடனே நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கருப்பு கவுனி ஓரளவுக்கு நல்லா தெளிவாயிருச்சு. இன்னும் ஒரு வாரம் கழிச்சு திருப்பியும் வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.